சண்டே மார்னிங் என்னோட மார்னிங் பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கே சூப்பரா எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலையா சூடா ஜீரக தண்ணி வச்சு குடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போறேன். மொட்டை மாடியில என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா யோகா பண்ண போறேன். இங்க நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இப்ப நான் பண்ற யோகாவா இருக்கட்டும், சூரிய நமஸ்காரமா இருக்கட்டும், இல்லைன்னா எக்ஸசைஸா இருக்கட்டும், எதுவுமே வெயிட் லாஸ்க்காக நான் கண்டிப்பா பண்ணவே இல்லை. எனக்கு இப்ப பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். சோ அந்த டைம்ல உடம்பு நல்லா பிளெக்சிபிளா இருந்தாதான் என்னால ஒரு ஃப்ளோவா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ அதுக்காகத்தான் ஒரு 1 வீக் முன்னாடில இருந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம முக்கியமா இந்த பிராணாயாமா, அதாவது இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதான் என்னால டான்ஸ் ஆடும் போது மூச்சு பிடிக்காம ஒரு ஸ்டாமினாவோட என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ அதுக்காகவே எப்பவுமே எக்ஸாம் டைம்ல ஒரு 1 வீக் பிஃபோராவே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எக்ஸாம்க்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு கைஸ். அதுக்குள்ள எப்படியாச்சும் அதை ஃபிட்டா நான் மாத்தணும். நீங்க சீக்கிரம் எம்மா இதை நீ முன்னாடில இருந்தே பண்ணியிருந்தா என்ன ஃபிட்டாவும் ஆயிருப்ப, வெயிட் ரெடியூஸா இருக்கும், உனக்கு ஆடுறதுக்கும் பிளெக்சிபிளா இருந்திருக்கும்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க தான் என்ன பாத்துட்டு இருக்கீங்கல்ல, எங்க எனக்கு டைம் இருக்கு சொல்லுங்க. இந்த விக்ரம வச்சுட்டு மேய்க்கிறதுக்கே நான் பாடா பட்டுட்டு இருக்கேன். இதுல இதெல்லாம் சேர்த்து நான் பண்ணனா என்னால சத்தியமா முடியாது. இப்ப கூட எக்ஸாம் டைம்ன்றனால தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் புஷ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் எக்ஸாம்க்காக கஷ்டப்பட்டு பண்ணாலுமே இந்த கஷ்டத்துலயுமே எனக்கு ஒரு ஜாலி இருக்கு. என்ன தெரியுமா, என்னோட வெயிட் ஒரு 10 கிலோ சல்லு புல்லுன்னு சூப்பரா ரெடியூஸ் ஆயிடும். அதனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ஈன்னு சிரிச்சுக்கிறேன்.